ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. பாடம் 24. எந்த ஆண்கள் எல்லாம் திருமணம் செய்வது ஹராம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது தந்தையின் தந்தை, தாயோடைய தந்தை, அவரின் தந்தை, அதற்கு மேலே அப்படியே போகுது. சரிங்களா? மகன், அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து மகன், மகள் வழி பேரன், அதற்கு கீழ் வரை போகும். உடன் பிறந்த சகோதரன், மாற்றாய் தாய் சகோதரன், தாய் அல்லது தந்தைக்கு வந்து பிறந்த சகோதரி, அதாவது தாய் மாமன் சொல்லுவோம் இல்லையா, அவங்கள திருமணம் பண்ணக்கூடாது. சகோதரன் மகன், சகோதரியின் மகன். அடுத்து வந்து சிறிய தந்தை மாமா, மருமகன் மாமனார், பால்குடி சகோதரன், பால்குடி தந்தை, இவங்களெல்லாம் திருமணம் செய்கிறதுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், சிச்சாவிற்கு பிறந்த, சின்னம்மாவிற்கு பிறந்த, மாமிக்கு பிறந்த, மாமாவுக்கு பிறந்த பையங்களை என்ன பண்ணிக்கலாம், திருமணம் முடிச்சுக்கலாம். அதாவது மச்சான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள வந்து நம்ம திருமணம் முடிச்சுக்கலாம். அடுத்த சட்டம் என்னென்னா, இரு சகோதரிகளையும் என்ன பண்ணக்கூடாது, ஒரே நேரத்தில் மனைவியாக வந்து திருமணம் முடிச்சுக்க கூடாது. அது வந்து ஹராம். சரிங்களா? ஒரு ஆணுக்கு இப்போ ஒரு மனைவி வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு தலாக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், மேலும் அவளின் இத்தாவின் காலம் முடிந்து விட்டால் அப்போது என்னது, நம்ம அவங்களுடைய தங்கச்சியையோ அக்காவையோ திருமணம் முடிச்சுக்கலாம். ஆனால் அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே சேமாக வந்து ஆண்களை என்ன பண்ணக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. அடுத்து வந்து ஒருவர் ஒரு பெண்ணை ஆசையுடன் தொட்டாலோ அவரின் தந்தை மற்றும் அவரின் பிள்ளைகளை திருமணம் செய்வது அப்பெண்ணுக்கு ஹராமாகிவிடும். அடுத்த சட்டம் வந்து மாதவிடாய் காலத்தில், பிரசவத்தீட்டு காலத்திலும் என்னது, உடலுறவு கொள்வது ஹராமாகும். இந்த பாடத்துடைய கொஸ்டின் வந்து, எந்தெந்த ஆண்களுக்கு திருமணம் செய்வது ஹராம்? 2 சகோதரிகளை ஒரே நேரத்தில் மனைவியாக பாய்ப்பது கூடுமா? பால்குடி சகோதரனை திருமணம் செய்து கொள்ளலாமா? பாடம் 25. தலாக்கின் சட்டம். திருமண பந்தம் என்னும் அதன் தொடர்பை துண்டிப்பதற்கு தான் என்னது, தலாக் அப்படின்னு சொல்லப்படும். தமது பரிசுத்த மார்க்கம் தவிர்க்க முடியாத நிலையில் தான் எனது கணவனுக்கு தலாக் சொல்ல அனுமதிச்சிருக்கு. சரிங்களா? அதிகமான நேரங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில் வாழ்க்கையை வந்து கழிப்பதற்கு அவங்க சிரமமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் என்னது, அவங்க பிரிஞ்சாதான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்னது, கணவன் வந்து மனைவிக்கு தலாக் கொடுக்கறது அனுமதிச்சிருக்கு. அதே மாதிரி மனைவியும் என்னது, குலா கேட்குறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. தேவையில்லாமல் தலா கொடுப்பதையும் குலா கேட்பதையும் என்னது, தடுத்திருக்கு. ஹதீஸில் வந்துள்ளது, ஒரு விஷயம் ஆகமாக்கப்பட்ட விஷயம், அதை வந்து என்னது, அல்லாஹ் வந்து வெறுக்கிறான். சரிங்களா? அந்த விஷயம் என்னென்னா அதான் தலாக். அதாவது இது ஹலாலான விஷயந்தான். தலாக் கொடுக்குறதோ குலா கேட்குறதோ ஹலால் தான். இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. சரிங்களா? மற்றொரு ஹதீஸில் நபி அவர்கள் கூறியிருக்காங்க, எந்த பெண் எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் தானே தலாக் கேட்டால் அவர் மீது என்னது, சொர்க்கத்தின் நறுமணம் கூட என்னது, ஹராமாகும். தலாக் கொடுக்கும் விதம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கணவர் மனைவிற்கு இடையே ஃபஸ்ட்டு சண்டை ஏற்படுதுன்னு சொன்னோம், உடனே வந்து தலாக் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 பேருக்கு இடையில் அவங்களுக்குள்ளேயே சமரசம் பேசி விட்டு கொடுத்து மன்னிச்சு இந்த மாதிரி வந்து சமரசம் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுவும் அவங்க சரி வரலை, பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, 2 குடும்பத்துக்கு கூப்பிட்டு வச்சு நடுத்தரமாக, அதாவது நடுவர் ஒருத்தவங்க நீதமாக பேசுவாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்கள ஒருத்தவங்களும் வச்சு சமாதானம் பேசணும். அப்படியும் சரிப்பட்டு வரலாது என்னது, தலாக் கொடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு தலாக் கொடுப்பாங்க. அந்த ஒரு தலாக் எப்போ கொடுக்கணும்னா, அவங்க வந்து மாதவிலக்கு, அதாவது அந்த டேட் முடிஞ்சு சுத்தமாக இருப்பாங்க இல்லையா, அந்த டயத்தில் தான் அவங்களுக்கு வந்து தலாக் கொடுக்கணும். தலாக் கொடுக்குற டயத்தில் அவங்க உடலுறவு கொண்டிருக்கக்கூடாது 2 பேருமே. ஓகேவா? அப்போ வந்து தலாக் கொடுக்கணும். தலாக் கொடுத்துட்டு அந்த 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு இடையில் அதாவது சேர்ந்துக்கலான்னு முடிவு பண்ணாங்கன்னா சேர்ந்து வாழலாம். அப்படி அவங்களுக்கு செட்டே ஆகலை அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி 2 தலாக்கும், மொத்தம் 3 தலாக்கு. இந்த மாதிரி தான் 1 மாதம் கழித்து அவங்க 2 தலாக்கு இடையில் சேரணும் விருப்பம் இருந்தால் சேர்ந்துக்கலாம், சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 3 தலாக்கு கொடுத்ததுக்கப்புறம் சேர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடைசியில் என்னது, 2 பேருக்குமே அந்த திருமண பந்தம்ங்கிறது முடிவு பெற்றோம். சரிங்களா? இப்போ வந்து அவங்கவுங்க 2வது கல்யாணம் வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் 3 தலாக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒரே தடையாக
அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தடவையிலே 3 தலாக்கே என்ன பண்ணிடக்கூடாது, மொத்தமாக சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்கிறது வந்து தலாக்கும் சேராது, அது மிகப்பெரிய பாவமாகவும் இருக்கும். அதே போல் மாதத்தொடக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, தலாக் கொடுப்பது பாவமாகும். சரிங்களா? தலாக்கின் உரிமை என்ன அப்படின்னு சொன்னால், தலாக் கொடுக்கும் உரிமை ஆணுக்கு மட்டுமே தான் இருக்குது. சரிங்களா? ஒருவன் தலாக் கொடுத்து விட்டால் பெண் கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி. சரிங்களா? பெண் அவங்க முன்னாடி இருந்தாலும் சரி, இல்லையா இருந்தாலும் சரி, என்ன ஆயிரும், தலாக் வந்து நிகழ்ந்துடும். தலாக் கொடுத்தல், கணவன் தெளிவான வார்த்தையினால் தலாக் கூறினால் அவன் அதை நியத் செய்தாலும் சரி, செய்யலாட்டாலும் சரி, தலாக் ஏற்பட்டுவிடும். ஓகேவா? தெளிவாக அவர் வார்த்தையால் சொல்கிறாரு தலாக்குன்னு. ஆனால் அவர் வந்து கொடுக்கணும்னு நியத்தில் அவர் வந்து கொடுத்தாலும் சரி, அப்படி நியத்து இல்லாமல் சொன்னாலும் சரி, அது வந்து நிகழ்ந்துடும். சரிங்களா? அதுக்காண்டி தான் என்ன பண்ணக்கூடாது, விளையாட்டுக்காகவோ கேலிக்காகவோ அந்த மாதிரி தலாக்குடைய விஷயத்தில் நம்ம விளையாடக்கூடாது. ஓகேவா? அடுத்து ரஜாத், மீட்டுதல், மனைவியை மீட்டுதல். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து கணவன் வந்து தெளிவான வார்த்தையை கொண்டு ஒரு தலாக்கோ அல்லது 2 தலாக்கோ கூறிவிட்டு, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதான் ஒரு தலாக்கோ அல்லது 2 தலாக்கோ கூறிவிட்டு பிறகு சேர்ந்து வாழணும் விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணலாம், அந்த இத்தாங்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நிக்கா செய்யாமலே மனைவியை வந்து மீட்டுக்கலாம். ஓகேவா? கணவனுக்கு உரிமை இருக்குது. அவள் விரும்பினாலும் சரி, விரும்பாட்டி சரி. இவ்வாறு மனைவியை மீட்பதுக்கு தான் என்னது, ரஜாத் அப்படின்னு சொல்லப்படும். மீட்பதின் சிறந்த முறை என்ன அப்படின்னு சொன்னால், கணவன் தன் நாவினால் நான் எனது மனைவியை வந்து என் நிக்காவில் வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறதான் ஒரு சிறந்த முறை. நாவால் சொல்லணும். சரிங்களா? மேலும் இந்த சொல்லுக்கு 2-3 நபர்களை என்ன பண்ணணும், சாட்சியாக வச்சுக்கணும். அப்படி பெண்ணுடைய இத்தாக்காலம் முடிந்த பிறகு கணவன் வந்து அவளை தன் நிக்காவில் வைத்துக்கொள்ள நாடினால் அவன் மீண்டும் நிக்காவை புதுப்பிக்காமல் மனைவியாக ஆக்க முடியாது. அதாவது இப்போ 2 மாதம், அதாவது 2 தடவை தலாக் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இத்தாவுடைய காலம் இருக்கு இல்லையா, அந்த இத்தாவுடைய காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்க சேரன்னு விருப்பப்பட்டால் 2 பேரும் அதே நிக்காவுடைய நியத்திலேயே அவங்க வந்து இருந்துக்கலாம். சரிங்களா? வாயால் மட்டும்தான் இது சொல்லணும் கணவன். அதாவது நான் வந்து என்னுடைய மனைவியை என்னுடைய நிக்காவில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும் சாட்சியாக. அதே அவர் வந்து அந்த இத்தாவுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த 2 இத்தாவுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது மனைவியை வந்து நான் மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் என்ன பண்ணணும்னா திரும்பவும் அந்த நிக்கா வந்து புதுப்பிக்கணும். சரிங்களா? திரும்பவும் நிக்கா நடைபெற்று, அதாவது சாட்சிகளை வச்சு எப்படி நிக்கா நடைபெறுமோ அந்த மாதிரி நடத்தி தான் என்ன பண்ணணும், இருவரும் வந்து சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாடத்துடைய கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், தேவையில்லாமல் தலாக் சொல்வது எப்படிப்பட்டது, தலாக் கூறும் முறையை கூறுக, தலாக்கின் உரிமையை யாருக்கு இருக்கிறது, ரஜாத் என்றால் என்ன? ட்ரீம் மொல்லமா கோர்ஸ், இதில் வந்து ஜாயின் பண்ணுற விருப்பம் உள்ள ஒன்லி லேடிஸ் மட்டும் கீழே வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது.